இன்னைக்கு நாம சிந்திக்கும்படியாய், தியானிக்கும்படியாய் பல நாட்களுக்கு முன்பாகவே, பல மாதங்களுக்கு முன்பாகவே எனக்குள்ள ஒரு வார்த்தைய ஆண்டவர் கொடுத்தார். விசேஷமா இந்த வருடத்துல பார்க்கும்போது, ஆரம்பத்துல பரிபூரணத்தை குறித்து உங்களோடு 2 செய்திகள பகிர்ந்து கொண்டேன். இன்னைக்கும் அதே இடத்துல பார்க்கும்போது, பரிபூரணமான வாழ்க்கை. வாழ்க்கையில் பரிபூரணம் என்ற தலைப்புல இன்னைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். பரிபூரணம் என்று சொல்லுகின்ற பொழுதே, நாம அறிந்திருக்கிறபடி முழுமை, அது திருப்தி, அது ஃபுல்லி பெர்ஃபெக்ஷனா இருக்கக்கூடிய ஒன்றுங்கிறத நாம நல்லா அறிந்திருக்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம நிற்கின்ற பொழுது, வாழ்க்கையில பரிசுத்தம் நமக்கு அவசியம் என்பதை நாம நன்கு அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில பார்க்கும்போது, இந்த பரிசுத்தம் வாழ்க்கையின் பரிபூரணமான்னு சொல்லி பார்த்தா, அது ஒரு ஸ்டெப்பு. ஆனா, முழுமை எங்க இருக்குங்கிற போத, இன்னைக்கு உள்ள செய்தியின் மூலமா அறிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. விசேஷமா இந்த வேளையிலும் நாம சிந்திக்கும்படியாய் எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள்ல 7வது அதிகாரத்தின் 59வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள் என்று சொல்லி போடப்பட்டதோடு மாத்திரல்ல, அடுத்த வசனத்துல பார்க்கும்போது, அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கின்ற பொழுது, ஒரு அருமையான காரியத்துல பரிபூரணத்தை நிறைவு செய்த மகனை நாம் பார்க்கிறோம். உலக வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை கர்த்தர் கிருபையாக நமக்கு கொடுத்தது. கிருபையாக கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த வாழ்க்கைய நாம எவ்விதம் பயன்படுத்துகின்றோம் என்பத கொஞ்சம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், நாம் அனைவருமே ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளாக, நாம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாம் அந்த இடத்துல சின்ன கூட்டமா கூடியிருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் நம்முடைய பெற்றோர் மூலமா ஆண்டவருடைய சன்னிதானத்துல ஆண்டவருடைய பிள்ளையினுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, இந்த பிள்ளை நீங்க கொடுத்தது, நீங்க கொடுத்த பிள்ளைய நாங்க உமக்கென்று வளர்ப்போம்னு சொல்லி நம்முடைய பெற்றோர் ஆலயத்துல வைத்து பிரதிஷ்டை ஒரு பக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல ஸ்தோத்திர ஜபம் பண்ணியிருக்கிறாங்க. ஞானஸ்நானமும் கொடுத்திருக்கிறாங்க. இந்த அனுபவத்தை பெறுகின்ற பொழுது, நாம யார்? தேவன் நமக்கு கொடுத்த ஈவுங்கிறத நம்முடைய பெற்றோர் நமக்கு காண்பித்ததோடு மாத்திரமல்ல, நான் யார் என்பதை காண்பிக்கும் போது, நீ இந்த உலகத்திற்கு உரியவன் அல்ல. கிறிஸ்து எங்க கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். உம்ம உங்க ஆண்டவருடைய கரத்திலிருந்து நாங்க உன்னை பெற்றுக்கொண்டோம். உன்னை பெற்றுக்கொண்டவங்க நாங்க ஆண்டவருடைய சன்னிதானத்துல ஊழியருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து பிரதிஷ்டை பண்றோம். இவன் கர்த்தருடையவன், கர்த்தருக்காக வளர்ப்போம் என்று சொல்லி நல்ல ஒரு உறுதிமொழி எடுத்து நம்மை வளர்த்து உருவாக்கினாங்க. இது ஒரு ஸ்டெப்ல நிக்கிறத நாம் பார்க்கிறோம். அதோடு கூட மாத்திரமல்ல, நாம தேவனோடு ஐக்கியப்படுவதற்கும் உறவு கொள்வதற்கும் தேவன் நம்ம வயது வந்த சூழ்நிலையில நாம் மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்புரவாகி வந்த பின்பாக, நான் அவருடையவன், அவருடைய ராஜ்யத்தின் சுதந்திரவாளி, அவருக்கு உரியவன் என்பதை
நினைவு கூறுதலின் வண்ணமாக அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணுகின்ற உரிமையை பெற்றிருக்கின்றோம். இன்னைக்கு உலக வாழ்க்கையில பார்க்கின்ற பொழுது எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை, இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகின்ற ஒரு பெரிய மேலான பாக்கியம் யாருக்கிட்ட இருக்குன்னு சொல்லி பார்த்தா, உலக வாழ்க்கையில இயேசுவை அறிந்த நம்மிடத்தில் தான் அது உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில நாம் அவரோடு கூட ஐக்கியப்படுவதற்கு, அவரோடு கூட இணைவதற்கு ஏற்ற விதமாய் தேவன் நமக்கு கிருபையாக கொடுக்கின்ற நாட்களில் எல்லாம் நாம கலந்து கொள்கிற சபையில அவருடைய சரீரத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணி அவருடைய சரீரமோ இரத்தமோ நமக்குள்ள வருவதற்கு நாம ஒப்பு கொடுக்கிறோம். ஆனா ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த பாக்கியங்களை எல்லாம் நான் எப்படி நினைக்கிறேன்? நான் உடன்படிக்கை பண்ணி ஆண்டவருடைய பிள்ளை என்கின்ற உரிமையை பெற்றேன் ஞான ஸ்நானத்தின் மூலமா. ஆனா உரிமையை பெற்ற நான் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்கின்றேனா? அது ஒரு கேள்விக்குறி நமக்குள்ள இருக்கும்னு சொன்னா, நிச்சயமாகவே நாம் பாக்கியவான்கள். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையாக என்னுடைய பெற்றோர் எடுத்த பிரதிக்கினையில நான் இன்னைக்கு நிலைத்திருக்கிறேனா? அத கொஞ்சம் சிந்தித்து பார்க்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கு அடுத்து பார்க்கும்போது, ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தையும், இரத்தத்தையும் எனக்குள்ள கொடுத்து, "நீ என்னுடையவன், என்னுடைய ராஜ்யத்தின் சுதந்திரவாளி" என்ற உரிமையும் நமக்கு கொடுப்பதற்கு ஏற்ற விதமா ஆண்டவர் ஒரு நல்ல ஐக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட வாழ்க்கைகளெல்லாம் தேவனிடத்திலிருந்து நாம பெற்றுக்கொண்டாலும், இன்னைக்கு நான் பரிபூரணம் அடைஞ்சிட்டேன், என் வாழ்க்கையில பரிபூரணத்தோட இருக்கிறேன்னு சொல்ல முடியுமான்னு சொல்லி பார்த்தா, சொல்ல முடியாத ஒரு நிலையில நிற்கின்றோம். ஆனா இங்க பார்க்கும்போது ஸ்தேவான் என்கின்ற ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனிதன், அவன் கடைசி நேரத்துல இரத்த சாட்சியாக மரிக்கின்ற சூழ்நிலையில ஒரு கூட்ட ஜனம் அவன் மேல குற்றம் சாட்டுகிறாங்க. அவனை கொலை செய்வதற்கு அவனை ஒப்பு கொடுக்கிறாங்க. கல்லால் அடித்து அவன் கொலை செய்யப்படுகின்ற காலகட்டத்துல தான் நின்று பார்க்கின்ற பொழுது, வாழ்க்கையில பரிபூரணத்தை பெற்ற ஒரு மனிதன் நாக இங்க இந்த ஸ்தேவான் என்பவர் நிற்கிறார் என்பதை நாம அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு பார்க்கும்போது வாழ்க்கையின் பரிபூரணம் எதை பெற்றுக்கொள்ளணும்? நித்திய ஜீவனை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்ததோடு மாத்திரமல்ல, அருமையான வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அவரை தியானிப்பதற்கோ, அவரை அறிந்து கொள்வதற்கோ நல்ல ஒரு ஜெப வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அவரோடு ஐக்கியப்படுவதற்கும், அவருடைய உன்னதமான பலனை பெற்றுக்கொள்வதற்கும் இப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா பெற்றிருக்கின்ற நாம் வாழ்க்கையின் முடிவுல எங்க முடிக்கிறோம்னு சொல்லி பார்க்கும்போது, சரியா முடிச்சோம்னா வாழ்க்கையில பரிபூரணத்தை அடைந்திருக்கிறோம். புனித அகஸ்டீன் என்பவருடைய வாழ்க்கையில பார்க்கின்ற பொழுது, ஒரு ஆகாத ஒரு பாத்திரமாக, தள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக நின்ற மனிதன் அகஸ்டீன். அவனுடைய தாயாரோ பல நாட்கள் வேதனையோடு கண்ணீரோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல மன்றாடினாங்க. மன்றாடின சூழ்நிலையில ஒரு நாள் ஆண்டவருடைய அன்பு அவரை சந்திக்கிறது, ஏற்றுக்கொண்டார். பழைய பாவ வாழ்க்கை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பரிசுத்தமா வாழ்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். கடைசி நேரத்துல, தன் வாழ்க்கையின் இறுதி நேரத்துல அவர் செய்த விண்ணப்பம் என்னன்னு சொல்லி பார்த்தா, ஆண்டவரே,
உம்முடைய கைகளில் என் ஆவியை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி, ஒப்பு கொடுத்தலோடு கூட மரணத்தை ருசி பார்த்தத இன்னைக்கும் வரலாறு கூறுகிறத நாம பார்க்கின்றோம். அப்படியே கடந்து வருகின்ற பொழுது, இதெல்லாம் நான் வாலிபனாக இருந்த நாள்ல எனக்கு யாரும் சொல்லி தரல. ஆனா அதே நேரம் திருமணம் முடிந்தது. இந்த காரியத்தின் சத்தியங்கள் எல்லாம் எனக்குள்ளே இல்லாத காலகட்டத்துல நிற்கின்ற பொழுது, எங்க அப்பா மரண தருவாயில நின்னாங்க. ஒரே ஒரு வாஞ்ச எனக்குள்ள இருந்துச்சுது. ஓப்பனா ஜெபம் பண்ணதில்ல. ஓப்பனா பைபிள் வாசல்ல. ஆனா ஆலயத்துக்கு போவாங்க. நேர் முழங்கால்ல நிப்பாங்க. தன்னுடைய பிள்ளைகள் வருகின்ற பொழுது தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி சிலுவை போட்டு அனுப்பிச்சு வச்சிருவாங்க. இது எனக்கு தெரியும். ஆனா மரண தருவாயில நிற்கின்ற பொழுது, நான் ஊழியத்தின் பாதையில அப்பதான் அடியெடுத்து வைத்து கொண்டிருந்த காலகட்டத்துல, ஆண்டவரே ஊழியத்தின் பாதையில நிற்கின்றேன். ஊழியக்காரனா நிக்கிறேன். எங்க அப்பா உம்முடைய ராஜ்யத்தின் சுதந்திரவாளியாக மாறி வரணும் சுவாமின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல அந்த நேரத்துல யாருக்குமே தெரியாம, யாருக்கும், என் சகோதரர்களுக்கும் தெரியாது, எங்க அம்மாவுக்கும் தெரியாது. ஆனா ஆண்டவர்ட்ட போராடி ஜெபிக்கின்ற ஜெபம், எங்க அப்பா உம்முடைய ராஜ்யத்தின் சுதந்திரவாளியா வரணும்னு சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்படி ஜெபித்து கொண்டிருந்த பொழுது, மரண தருவாயில நிற்கும் போது, கடைசி நேரம் ஜெபம் பண்ணும்போது, திருடன் போல கள்ளனை போல ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த ஜெபத்த நான் சொல்லும்போது, அவங்க செய்த காரியம், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். அப்பமும் எனக்கு இந்த காரியத்தினுடைய மேன்மை தெரியவே இல்லை. ஆனா இந்த காரியத்தை எல்லாம் குறித்து பார்க்கின்ற பொழுது, 7வது வசனத்தை எந்த குறிப்பிட்ட காலங்கள் வரை நாம் பேசவே இல்லை சர்ச்சில். ஆனா ஒரு நாள் தியோடர் வில்லியம்ஸ் அண்ணன் எடுக்கின்ற பொழுது, இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கைகளை சொல்லி முடிவை கொடுக்கும்போது, அநேகருடைய வாழ்க்கை வரலாற்றை சொன்னாங்க. அப்பதான் புரிந்து கொண்டேன், பரிபூர்ண வாழ்க்கையின் பரிபூரணம் என்னங்கிறத நான் புரிந்து கொண்டு, எங்க அப்பாவும் பரிபூரணமான வாழ்க்கையை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நான் அறிந்து கொண்டேன். அறிந்து கொண்ட பின்பாக தைரியமா இன்னைக்கும் பல இடங்களில சாட்சி பகர்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை தந்திருக்கிறார். இந்த இடத்துல ஸ்தேவான் என்கின்ற இந்த நல்ல மனிதன் பரிபூர்ணம் அடைவதற்கு இங்க பார்க்கும்போது அவனிடத்துல காணப்பட்ட நல்ல குணங்களை உங்கள் மத்தியில வைத்துவிட்டு கடந்து செல்ல நான் வாஞ்சிக்கின்றேன். அப்போஸ்தலர் நடபடிகள்ல 6வது அதிகாரத்தின் 8வது வசனத்துல பார்க்கும்போது, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று சொல்லி இந்த இடத்துல போடப்பட்டிருக்கின்ற பொழுது, வாழ்க்கையின் பரிபூர்ணத்தை அடைந்த ஒரு மனிதனிடத்துல காணப்பட்ட ஒரு காரியம், நிறைந்தவனாய், அதோடு கூட நிரப்பப்பட்டவனாய் என்று சொல்லி இந்த இடத்துல தெளிவாக போடப்பட்டிருக்கிறத பார்க்கின்றோம். இன்றைய நாளின் இந்த அருமையான இரவு வேளையிலும் தேவ சமூகத்துல கூடியிருக்கின்றோம். கூடியிருக்கின்ற நம்மிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம், நானும் நீங்களும் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைப்பதோடு மாத்திரமல்ல, அதற்காக கிருபைகளையும் வரங்களையும் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில பார்க்கின்ற பொழுது, இந்த ஸ்தேவான் விசுவாசத்தினால் வல்லமையினால் நிறைந்தவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சின்ன கூட்டமா தான் கூடியிருக்கிறோம். ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்து இருக்கிறோம். குடும்ப தரிசன கூடுகையில இருக்கிறோம். 5வது வருடத்தின் நிறைவு நாள்ல நிக்கிறோம். இன்னைக்கு இந்த அனுபவம் எனக்குள்ள வேண்டாங்கிறத
கொஞ்சம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் ஒவ்வொன்றையும் பார்க்கின்ற பொழுது இது என்னை உருவாக்குவதற்காக, இன்னைக்கும் பேசுகின்ற தேவ மனிதர்கள் மூலமா கொடுக்கப்பட்ட காரியம் இன்னைக்கும் நம்மை உருவாக்கி கொண்டிருக்குது. இந்த அப்போஸ்தலர் நடபடிகளை குறித்து பார்க்கின்ற பொழுது முதல் திருச்சபை, ஆதி திருச்சபைக்கு வைத்த பெயர் என்னன்னு சொல்லி பார்த்தா அப்போஸ்தல திருச்சபை. அப்போஸ்தல திருச்சபை என்றுதான் ஆதி திருச்சபைக்கு பெயர் வைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில அப்போஸ்தலர்கள் பின்னால சீடரா வராங்க. சீடர்கள் தான் அப்போஸ்தலரா மாறுறாங்க. பின்னால கிறிஸ்தவர்கள் இந்த நிலைக்கு வருகின்றார்கள். இன்னைக்கு நான் அப்போஸ்தலனா, நான் சீடனான்னு சொல்லி பார்த்தேன்னா, நான் அப்போஸ்தலனாகவும் இருக்கணும்னா, சீடனாகவும் இருக்கணும்னா, இயேசுவை பற்றுகின்ற விசுவாசத்திலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு அவசியம் என்பதை ஆண்டவருடைய ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு வாழ்க்கையில பரிபூரணம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எனக்குள்ள காணப்பட வேண்டிய ஒரு நல்ல அனுபவம், நிரப்பப்பட்ட அனுபவம். இது யார் என்னை நிரப்ப முடியும்னு சொல்லி பார்த்தா இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே என்னை நிரப்ப முடியும். எதால நிரப்ப முடியும்? பரிசுத்த ஆவியினால். அதை யாருக்கு கொடுப்பார்? அவரை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு, அவரை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களுக்கு, அவருடைய பாதத்துல அமர்ந்திருக்கிற ஜனங்களுக்கு, அவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஜனங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுக்கின்ற ஒரு உன்னதமான முதல் ஈவு என்னன்னா நிரப்பப்படுகின்ற ஒரு அனுபவம். இது எங்க? விசுவாசம். இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்துல நான் நிறைந்தவனாய் காணப்படுகின்ற பொழுது பின்னால ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறது வல்லமைகளை, வரங்களை கொடுக்க வல்ல நல்ல ஆண்டவரை நாம பெற்றிருக்கிறோம். இரண்டாவதாக இந்த ஸ்தேவானை குறித்து பார்க்கின்ற பொழுது 6வது அதிகாரத்தின் 10வது வசனத்துல பார்க்கின்ற பொழுது அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. நிரப்பப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற கிருபை. அந்த நாட்கள்ல ஸ்தேவான் இயேசு கிறிஸ்துவையோ அவருடைய உயிர்த்தெழுதலையும் குறித்து சாட்சியிட்டதோடு மாத்திரமல்ல, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளிகளாக வரணும்னு சொன்னா மனம் திரும்பின அனுபவம் வேணும், பாவ மன்னிப்ப பெற்றுக்கொள்கிற அனுபவம் வேணும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து இன்னைக்கு நமக்கு வைத்திருக்கிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்த சூழ்நிலையில பார்க்கிறோம். இன்னைக்கும் இத நாம சொல்லும்போது ஒண்ணு நாம வெட்கப்படுறோம். ஆனா முன்னால நிற்கிற ஜனம் நமக்கு எதிரடையாக, நம்ம கேலியோடு கூட கிண்டலோடு பார்க்கிற ஜனம், பரியாச ஜனங்களின் நடுவுல நிற்கின்ற பொழுது அவங்க செய்கிற காரியம் இங்க ஸ்தேவான்ட்ட என்ன செய்யறாங்கன்னா தர்க்கம் பண்ணினார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல போடப்பட்டதோடு மாத்திரமல்ல, நிரப்பப்பட்ட மனிதன். இங்க நிரப்பப்பட்ட மனிதன் என்ன செய்யறார்னா அவன் பேசுற ஞானத்தில, அவன் பேசுகிற ஆவியில எதிர்த்து நிற்க கூடாமல் போயிட்டுன்னு சொல்லி பார்க்கின்றோம். அப்படியானால் ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த நாட்கள இந்த வேளையில வாழ்க்கையின் பரிசுத்தத்தை பெற்ற மனிதனுக்கு ஆண்டவர் வல்லமையும் விசுவாசத்தையும் கொடுத்ததோடு மாத்திரமல்ல, அவனுக்கு தன்னுடைய ஞானத்தை தன்னுடைய ஞானத்தை ஆண்டவர் தருகிறார். உலக பிரகாரமா இன்னைக்கு கல்வி கற்க செல்லுகின்ற பொழுது கல்வி நமக்கு கொடுக்கிறது அறிவை தான் கொடுக்கும். ஆனா
அதே நேரத்துல கல்வி ஞானத்தை கொடுக்குமான்னு சொல்லி சிந்தித்து பார்த்தா, ஞானம் ஒன்று கர்த்தர் அருளுகின்ற ஈவு. இது எங்க வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி தெளிவாக ஞானி எழுதினதோடு மாத்திரமல்ல, பல இடங்களில வேத புஸ்தகத்துல பார்க்கும்போது ஞானம் என்ன, ஞானம் என்னங்கிறத சொல்லி பார்த்தா, ஞானத்தின் ஊற்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. இங்க வாழ்க்கையின் பரிபூரணத்தை அடைந்த இந்த ஸ்தேவான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கும்போது, ஞானத்தினையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறோம். வாழ்க்கையின் பரிபூர்ணம் எட்ட வேண்டும் என்று சொன்னால், ஸ்தேவானை போல நீங்களும் நானும் மாற வேண்டும். ஸ்தேவானுக்குள்ள காணப்பட்ட இந்த விசுவாசம், ஸ்தேவானுக்குள்ள காணப்பட்ட இந்த நம்பிக்கை எனக்குள்ளேயோ உங்களுக்குள்ளேயோ காண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு முன்பாக காண்பித்ததோடு மாத்திரமல்ல, அவன் ஆண்டவரை குறித்து சொல்லுகின்ற பொழுது தர்க்கம் பண்றாங்க, எதிரடையா எழும்புறாங்க. பலர் வந்து நிற்கின்ற பொழுது பல காரியங்களை சொல்லி கேட்டாலும், ஸ்தேவானுக்கு உள்ள ஸ்தேவானுக்கு உள்ள இருந்த ஆவியானவர் அவனுக்கு ஞானத்தையும் கொடுத்ததோடு மாத்திரமல்ல, அவங்க கேட்ட காரியத்துல உன்னால யாருமே நிற்க கூடாத மேலான காரியத்தை கர்த்தர் இந்த ஸ்தேவானுக்கு கொடுத்தார் என்பதை நாம பார்க்க முடிகிறது. அதுக்கு அடுத்து பார்க்கின்ற பொழுது, இங்க ஸ்தேவானுடைய வாழ்க்கையில கிடைத்தது, அவன் பெற்றுக்கொண்டது என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது 15வது வசனத்துல பார்க்கிறோம். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவ தூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். இங்கேயும் பார்க்கிறோம் ஒரு உன்னதமான ஒரு அனுபவம், உன்னதமான ஒரு அனுபவம். அவன் என்ன அனுபவத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, மறுரூப அனுபவத்தை பெற்றுக்கொண்டவனாக ஸ்தேவான் இங்கே காணப்படுகின்றார். ஸ்தேவான் முகம் தேவ தூதன் முகம் போலிருக்க கண்டார்கள். அப்போ இங்க பார்க்கிறோம், இங்க ஸ்தேவான் சாட்சி பகருகின்றார். எதிரடையா வர்றவங்களுக்கு, விரோதமா நிக்கிறவங்களுக்கு, பொய் சாட்சியெல்லாம் கொண்டாந்து நிப்பாட்டுறவங்களுக்கு முன்பாக ஸ்தேவான் இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் பெற்றுக்கொண்ட அனுபவம், தான் பெறப்போகின்ற அனுபவத்தை தைரியமா சாட்சி பகர்றார்னா, இன்னைக்கு ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அவர் பெற்றுக்கொண்டுகின்றார். இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது 4வது வசனத்துல பார்க்கின்றோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்போ இந்த ஸ்தேவானுக்குள்ள இந்த உன்னதமான தேவ ஆவியானவர் வருவதற்கோ, தேவ ஆவியானுடைய பலன் வருவதற்கோ ஒரு காரணம் உண்டு என்று சொன்னால், இன்னைக்கு தெளிவா நாம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இந்த ஸ்தேவானுடைய ஜெப வாழ்க்கையில அவன் ஆண்டவரோடு கூட இருந்ததோடு மாத்திரமல்ல, இந்த ஜெபத்துல அவர் தரித்திருந்து அவருடைய சித்தத்தை செய்வதற்கு, அவருடைய பணிகளை செய்வதற்கு ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். ஆனா இங்க ஆண்டவர் வல்லமைகளை, வரங்களை கொடுத்ததோடு மாத்திரமல்ல, நிரப்பப்பட்ட அனுபவத்தை கொடுத்ததோடு மாத்திரமல்ல, அவனை எதிர்த்து நிற்கிறதுக்கோ யாராலும் முடியாத சூழ்நிலையில அவன் முகத்தை பார்க்கும்போது முகம் பிரகாசித்ததோடு மாத்திரமல்ல, தேவ தூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சின்ன கூட்டமா அமர்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு வாழ்க்கையில் பரிபூரணத்தை
பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா நமக்கு தேவை இந்த மறுரூப உன்னதமான அனுபவம். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா தேவனோடும் தேவ பிள்ளைகளோடும் நாம் ஐக்கியப்பட்டு அவர் சமூகத்துல காத்திருக்கணும். தேவனோடும் தேவ பிள்ளைகளோடும் நாம ஐக்கியப்படுகின்ற உன்னதமான அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். மோசே இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். இங்க ஸ்தேவான் இங்க பெற்றுக்கொள்றார்னா அவருடைய ஃபெலோஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, ஃபெலோஷிப். இன்னைக்கு அநேக இடத்துல பார்க்கும்போது ஃபெலோஷிப்புக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் வித்தியாசமே தெரியாம வாழ்கின்ற உலகத்துல நிக்கிறோம். நான் இங்க ஒரு சமயத்துல ஒரு ஆராதனையில கலந்து கொள்கின்ற பொழுது முழுக்கு ஞானஸ்நான ஆராதனை கொடுத்தாங்க. ஆனா அந்த பாஸ்டர் சொன்ன வார்த்தை ஜீரணிக்க முடியாத ஒரு வார்த்தை, ஃபங்க்ஷன்னு சொல்லி சொன்னாரு. ஃபங்க்ஷனுக்கும் ஆராதனைக்கும் வித்தியாசமே தெரியாம நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அறிந்து கொள்ள வேண்டியது என் ஐக்கியம், என்னுடைய ஃபெலோஷிப் கர்த்தரோடும் கர்த்தருடைய பிள்ளைகளோடும் தான் இருக்கணும். அதை விட்டுட்டு நான் மாறினேன்னு சொன்னா இந்த உன்னதமான அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதோடு வாழ்க்கையின் பரிபூரணத்தையும் நாம பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஸ்தேவான் மூலமா ஆண்டவர் பரிபூர்ண வாழ்க்கையை அடைய விரும்புகின்ற மனிதன் ஐக்கியம் தேவனோடும் அவருடைய பிள்ளைகளோடும் ஐக்கியப்படுகின்ற பொழுது நம்ம என்ன செய்ய முடியும்னா பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஸ்தேவான் இந்த 3 நல்ல அனுபவங்களை பெற்றுக்கொண்டதோடு மாத்திரமல்ல, இன்னைக்கு அவர் நின்ற காலகட்டத்துல உலகத்துல அவர் தைரியமா சாட்சி பகர்றத 7வது அதிகாரத்துல முழுவதுமா நாம பார்க்கிறோம். இந்த காரியத்தெல்லாம் பார்த்துவிட்டு இயேசு கிறிஸ்துவையும் அறிக்கை செய்கின்றார். அவருடைய காரியங்கள் எல்லாம் தெளிவா சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலையில நிற்கின்ற பொழுது கடைசியில வர்றாங்க. கோபம் தாங்க முடியல, எரிச்சல் தாங்க முடியல. அவர்களுடைய முகம் விகாரமான படியினால 7வது அதிகாரத்தின் 54வது வசனத்துல பார்க்கின்ற பொழுது இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அருமையானவர்களே, உலகம் செய்யக்கூடிய ஒன்று, மூர்க்கம் வரும், பல்லு கடிப்பாங்க. ஆனா தேவனோ அவருடைய பிள்ளைகளோ இந்த மூர்க்கத்திற்கு முன்னாகவோ பல்ல கடிக்கிறதுக்கு முன்னால நிக்கிற ஜனத்தின் நடுவுல இந்த ஸ்தேவான் செய்த காரியம் என்னன்னா 55வது வசனத்துல பார்க்கும்போது வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையை பார்க்கிறார். தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதை காண்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவ சமூகத்துல இந்த அருமையான குடும்ப தரிசன கூடுகையின் 5வது வருடத்தின் கடைசி கூடுகையில நிற்கிறோம். ஸ்தேவான் பெற்றுக்கொண்ட உன்னதமான அனுபவம் வானத்தை அண்ணாந்து பார்க்கின்ற பொழுது தேவனுடைய மகிமையை, தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு சொல்லி தெளிவாக போடப்பட்டதோடு மாத்திரமல்ல, அடுத்த வசனத்துல 56ல பார்க்கும்போது அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். அருமையானவர்களே, வாழ்க்கையின் பரிபூரணம் எங்க? தேவன் எனக்கு கொடுத்த இந்த ஆவி யார்கிட்ட போகணும்? அவர்கிட்ட போகணும். நான் வாழ்கின்ற ஒரே ஒரு வாழ்க்கை பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கையா திகழ வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஆவியை கொடுத்த தேவனிடத்துல என் ஆவியை நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். நல்ல ஒரு தேவனுக்கு சாட்சியாக நின்று வாழ்க்கையின் பரிபூரணத்தை அடைந்த ஸ்தேவான் இங்க பார்க்கிறோம். ஆண்டவருடைய கரத்துல அவர் ஒப்பு கொடுக்கின்றார். ஆண்டவரை பார்க்கிறார், அவருடைய மகிமையை பார்க்கிறார். பார்க்கும்போது ஆண்டவர் தேவனுடைய மகிமையை பார்க்கின்ற பொழுது இன்னும் கொஞ்ச நேரத்துல
நீ கல்லெறிந்து இரத்த சாட்சியாக மரிக்க போற. உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உன்னை நான் அங்கீகரிக்கிறேன் என்று சொல்லி இந்த அருமையான தேவ மனிதனாகிய ஸ்தேவானை ஆண்டவர் அங்கீகரிக்கின்ற பொழுது அவர் உட்கார்ந்துல நிற்கிறதை இங்க சுட்டி காண்பிக்கிறத பார்க்கிறோம். அப்படியானால் இந்த அருமையான நல்ல இரவு வேளையிலும் வந்திருக்கிறோம். எனக்குள்ள உங்களுக்குள்ள வாழ்க்கையின் பரிபூரணம் நிறைவாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் என் ஆவி கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். என் ஆவி கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கப்படுவதோடு மாத்திரமல்ல, நித்திய ராஜ்யத்தை நானும் நீங்களும் சுதந்தரிக்க வேண்டும். அதற்கு இந்த ஸ்தேவான் இந்த நாளில ஒரு நல்ல உயிருள்ள ஒரு சாட்சியா தேவன் நம் நடுவுல நிற்பாட்டினதோடு மாத்திரமல்ல, அவனுடைய அனுபவங்களை நமக்கு முன்பாக வைக்கின்றார். இந்த மாலை வேளையிலும் நம்ம கூடி வந்திருக்கிறோம். நான் பரிபூரணத்தை அடையணும்னா, நான் பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ளணும்னா என்னுடைய ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். ஆண்டவரோடும் அவருடைய பிள்ளைகளோடும் ஐக்கியம் அவசியம். அதோடு நிரப்பப்பட்ட அனுபவம் எனக்கு அவசியம். நிரப்பப்படுகின்ற பொழுது தைரியமா சாட்சி பகர்கின்ற பொழுது தேவன் நமக்கு அருளுகின்ற ஞானமோ வல்லமையோ நமக்கு அவசியம். அதுக்கு அடுத்து பார்க்கின்ற பொழுது டிரான்ஸ்பர்மேஷன், மறுரூபமாக்கப்பட்ட அனுபவமும் எனக்கு தேவை. ஆண்டவரே, இந்த நாளின் இந்த மாலை நேரத்திலும் உம்முடைய பிள்ளைகள் என்கின்ற உரிமையில எங்களை ஒன்று சேர்த்து இருக்கிறீங்க. எங்க வாழ்க்கையின் நோக்கம் நாங்கள் பரிபூரணம் அடைய வேண்டும், நாங்கள் பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு நீங்க எங்க இடத்துல எதிர்பார்க்கிறதுல பத்திரமா நின்னா இந்த மாலை வேளையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க எங்களை அங்கீகரிங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்துல நம்மை தாழ்த்துவோம். நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது தேவாவியானவர் நமக்கு உன்னதமான பலனையோ உன்னதமான கிருபையோ கர்த்தர் கொடுத்து நித்தியமான வாழ்க்கையின் பரிபூரணத்தையும் அவர் கொடுப்பதற்கு நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறார். சிறு வயதுல நான் சண்டே ஸ்கூல் போகின்ற பொழுது, சண்டே ஸ்கூல்ல சாமுவேல் செல்வராஜ்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு ஊழியத்துல நிக்கிறாங்க. இந்த சாமுவேல் செல்வராஜ் அண்ணனுடைய தகப்பனார் தான் தாளையத்து சர்ச்சினுடைய முதல் குருவானவர். இந்த சர்ச்சு வருவதற்கு அவர்தான் காரணமானவர். அவர் அன்றைக்கு எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம், எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியம், கரையேறி உமதண்டை நிற்கும்போது ரட்சகா இந்த பாடலை பாடின ஒரு வாலிப தம்பி. சிறு வயதுல நல்ல ஆண்டவரை அறிந்தார், பெற்றுக்கொண்டார். எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்கு உகந்த பாத்திரமா திகழ்ந்தார். ஆனா நாட்கள் கடந்து சென்ற சூழ்நிலையில உலகம் அவனை நோக்கி உலகத்தை அவன் நோக்கி பார்த்தான், கடந்து சென்றான். உலக சிற்றின்பத்திற்கு பின்னால, உலக ஆடம்பரத்திற்கு பின்னால அழிவை நோக்கி அவன் சென்று கொண்டதோடு மாத்திரமல்ல, மனம் போல மதுபான ஒரு பக்கம், கேளிக்கை ஒரு பக்கம், இன்னும் சொல்லணும்னா விருந்து போன்ற பல காரியங்களில ஈடுபட்டு தன்னை தானே கெடுத்து கொண்ட சூழ்நிலையில சரீரம் கெட்டு போச்சுது, ஆன்மாவும் கெட்டு போச்சுது. அந்த சூழ்நிலையில மரண படுக்கையில படுத்து கொண்டிருந்த சூழ்நிலையில அவனுடைய சண்டே ஸ்கூல் ஆசிரியர் அவனை சென்று பார்க்கின்றார். கடைசி மரண தருவாயில பார்க்கின்ற பொழுது இந்த தம்பி தன்னை உணர்றார். இந்த வாலிபன் தன்னை உணர்ந்த சூழ்நிலையில பழைய வாழ்க்கையை நினைச்சு பார்க்கிறார். இன்னும் சொல்லி கேட்கின்ற பொழுது ஆண்டவருடைய அன்பையும் மன்னிப்பையும் அவனுக்கு இந்த சண்டே ஸ்கூல் ஆசிரியர் சொல்லுகின்ற பொழுது கண்களிலே கண்ணீர் வடிந்தவனாய் தன்னை ஒப்பு கொடுத்து கடைசியில பாடின பாடல் தான் கரையேறி உமதண்டை நிற்கும்போது ரட்சகான்னு சொல்லி இந்த அருமையான பாடலை அண்ணன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வாழ்க்கையின் பரிபூரணம்
எங்கே என் ஆண்டவருடைய கையில என் ஆவியை ஒப்புக் கொடுப்பது? வாழ்க்கையின் கடைசி பரிபூரணத்தை பெற்றுக்கொள்வது ஆண்டவருடைய கையில என் ஆவியை ஒப்புக் கொடுப்பது. நான் பெற்றுக்கொள்ள ஸ்தேவானிடத்துல காணப்பட்ட இந்த உன்னத அனுபவம் எனக்கு வேணும் சுவாமி, எங்களுக்கு வேணும் சுவாமி, எங்க பிள்ளைகளுக்கு வேணும் சுவாமின்னு சொல்லி அர்ப்பணிக்கிற கூட்டத்தை ஆண்டவர் தேடுகிறார். நம்மை அர்ப்பணிப்போமா? நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போமா? ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு குடும்பம், தேவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கை, தேவன் நமக்கு கொடுத்த பிள்ளைகள் பரிபூரணத்தை அடைய இந்த ஸ்தேவானம் போல நானும் என் குடும்பமும் திகழ என்னை தருகிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.